வெள்ளமா புட்டும் உள்ளி டெவலும் மிச்சம் வச்சுட்டோളം പറഞ്ഞാൽ இன்றைக்கு அந்த முடிவில்லை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன சமைக்க போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு இது நிறைய மருத்துவ குணம் இருக்குது. எல்லா கறிகளுக்கும் பெரும்பாலும் இது சேர்த்துக்கொள்றது. என்ன செய்யப்படுறோம்னு சொல்லிச்சுன்னா உள்ளி டெவல்லாம் செய்யப்படுறோம். உள்ளியில் தனியாக கறியும் வச்சுக்கொள்ளலாம். பெரும்பாலும் எல்லா கறிகளுக்கும் நாங்கள் உள்ளி சேர்த்துக்கொள்ளலாம். தனியாகவே உள்ளியை கறி வச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு டெவல் செய்யப்படுறோம். இது கூடுதலாக இப்போ ஃபங்க்ஷன் ஏதாவது நிகழ்வுகளில் கூடுதலாக செய்யணும். தனியாக ஒரு இதாக செய்யணும். இதை இப்போ பாவக்காய் சம்பல் எப்படி மாதிரி வந்ததோ அதே மாதிரி இப்போ இது உள்ளி டெவலும் வந்துட்டுது. முந்தின நாள் போன சாமதிய வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல ஒரு சுவையாக இருந்தது. அதை முறையை பார்த்தா அது வெறுமே ஈஸியான ஒரு வேலை தான் இருந்தது செய்கிறது. அதைத்தான் நாங்கள் செய்து சாப்பிட போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பெறும். என்ன விழா மரத்தில் விழாங்க கிடக்குதோ? இப்போ இல்லை கொட்டுப்படுது. இனி ஒரு சித்திரை மாதம் அளவில் இதெல்லாம் பூத்து நல்லா துளித்து ஆனால் அது சரியில்லை கூட நல்லா தெரியல. ஆனால் இந்த இப்போ கிடக்கிறது நல்ல முத்தல் பழமாக தான் இருக்கும். துளித்தது சாதுவாக பிஞ்சு பிடிக்குது. ஆனால் இந்த மரத்தில் இந்த விளாத்திலேயும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். முள்ளு கொஞ்சம் குறைவு இதில். இதுலையாண்ணா இது நல்லா முத்தி நிறத்தை பார்த்தீங்களோ எப்படி இருக்குன்னு. இது உடைச்சு ஒரு முக்கா பருவம் நல்லா கனிஞ்ச குழம்பு இல்லை, முக்கா பருவமான குழம்பு. இதுக்கு அப்படியே நல்லா போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்காது தெரியும். பழமண்டா சாப்பிடலாம், காய் எனக்கு சரி வராது. காய் நல்லா அந்த முக்கா காயாக இருக்கணும். உப்பு சேர்த்துட்டு சாப்பிட. மாங்காய் விளாங்காய் எல்லாம் பள்ளிக்கூட காலங்களில் இது இந்த பெருமதி தெரியும். விளாங்காய் இல்லாடி ஒரு மாங்காய் இருந்தால் அது எல்லாரும் அடிச்சு பிடிச்சி இப்படி சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ உள்ளி டெவல் செய்கிறதுக்கு கணக்க பொருள் தேவையில்லை. இப்போ நார்மலாக நாங்கள் டெவல் செய்ய தக்காளி பழம், கறிமிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கொள்வோம் தானே. அதே மாதிரி அதையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இல்லாட்டி காட்டத்தூள் துண்டு மிளகாய் எடுத்துக்கொண்டிங்கன்னா சரி. 1/2 கிலோ உள்ளி நாங்கள் எடுத்துருக்குறோம். இந்த உள்ளியை உள்ளிக்கு இப்போ 2-3 தோல் இருக்குது தானே. இப்போ நீங்கள் உள்தோலோட மட்டும் போட்டால் காணும், ஃபுல்லாகவே உரிக்க தேவையில்லை. இப்படி நீங்கள் உள்தோலோட போட்டிங்கன்னா சரி. ஆனால் ஒற்றையாக அப்படி உடைச்செடுக்க வேணும். உள்ளியெல்லாம் நாங்கள் மேல் தோலெல்லாம் உடைச்சி அதோட ஒற்றையாக உடைச்சி எடுத்துட்டோம். அந்த அவியல் உள்ளியல் கூடாத உள்ளியல் எல்லாம் பெறும், அதெல்லாம் தவிர்த்து கொண்டு வடிவாக பார்த்து எடுத்தா சரி. இதை நான் கழுவி எடுக்கப்புறம் கன நேரம் தண்ணிக்கு ஊற விடக்கூடாது. டக்குனை போட்டு கழுவி போட்டு நாங்கள் எடுத்துட வேணும். கழுவி எடுத்த உள்ளியை என்ன செய்யப்படுறோம்னா நாங்கள் பொரிச்சு தான் எடுக்கப்புறம். இப்போ அடுப்பு மூட்டுவோம். இன்றைக்கும் சொல்லி விடுறது தான். அடுப்பெரிய தொடங்கிட்டது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக தாச்சி வைப்போம். தாச்சி நல்லா சூடாகட்டுக்கு. தாச்சி சூடாகிட்டுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் அப்படியே சூடாகி கொண்டிருக்குது. இந்த உள்ளிக்கு மேலால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை அப்படியே பிரட்டி விடுவேன். எண்ணெய் எங்களுக்கு அப்படியே கொதிச்சிட்டுது. உப்பு பிரட்டி வச்சுருக்கிற உள்ளியை நாங்கள் போடுவோம். வேகமாக பொரிஞ்சிடும் உள்ளி எங்களுக்கு. உள்ளி பதங்கி வந்துடுவோம், பதங்கி வராது நேரம். அப்படியே கொஞ்சம் பொரியட்டுக்கு. இங்கெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா லெவலுக்கு தேவையான கறி மிளகாய், அதோட தக்காளி பழம், வெங்காயம் எல்லாத்தையும் நாங்கள் கழுவி போட்டு வெட்டி எடுப்போம்.
எங்களுக்கு உள்ளி பொரிஞ்சது வந்து காணும். இப்படியே எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். அப்பதான் வாசம் வருது. நல்ல வாசம் இருக்கு. அந்த தோலெல்லாம் நல்ல முறையை கொண்டு வந்திருக்கு. உள்ளி வாசம் அடிக்குதா மாமா வாரார். உள்ளி வாசம் அங்கே அடிக்குதா வாசம் நல்லா இருக்கு. அதான் அந்த வட வண்டியில பொறிக்கிறவா அப்படியே மிச்ச உள்ளியே பொறிச்சு எடுப்போம். ஓ பொரியேக்க வந்து நாங்கள் வந்து இடைக்கிட இப்படி பிரட்டி விட வேணும். இந்த உள்ளியும் மந்தங்களுக்கு பொரிஞ்சிட்டது. இப்படியே இதையும் எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். மற்றது எண்ணெய் குடிக்க மாட்டார் உள்ளி. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதோட வந்து டேவலுக்கான தக்காளி பழம், வெங்காயம், கறிமிளகாய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ மற்ற டேவலுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வெட்டி கொள்ளுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்னனா தான் வெட்டி எடுக்க வேணும். எல்லாம் சின்ன சின்னனா வெட்டி எடுத்தாச்சு. சட்டி கொஞ்சம் சூடாகட்டு. இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் அதோட வந்து கறிமிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரெண்டும் தான் கட்டுக்கணும் எங்களுக்கு. வெங்காயம் கறிமிளகாய் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டுக்கொள்வோம். அதோட வந்து கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து அப்படியே நல்லா வதங்கட்டுக்கு. இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்க போகிறேன். அடுப்பு நெல் எரியுதேனாப்பா. அப்போ உள்ள சின்ன விறகுகள் எல்லாம் பொறுக்கிட்டு தந்துவே. உப்பு போட்டால் வேகமாக வதங்கிடும் எங்களுக்கு. அதோட அப்படியே கொஞ்சம் வதங்கட்டு. தக்காளி பழம் அப்படியே எங்களுக்கு வதங்கிட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்டா நாங்கள் இனி பார்த்து அடுப்பை குறைச்சிட வேணும். அடுப்பை இனி ஆக எரிய தேவையில்லை. துண்டு மிளகாய் சேர்த்துக்கொள்கிறோம். கறிமிளகாய் போட்டபடியே எங்களுக்கு கணக்கு உரைப்பு தேவையில்லை. அதோடு என்ன செய்ய போகிறோம்டா கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதை வந்து அப்படியே பிரட்டி விடுவோம். இது வந்து ஆக உரைப்பாக இருக்காது. ஒரு அளவான உரைப்பெலாம் இருக்க வேணும் உங்களுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக சோஸ் விடுவோம். சோஸை வந்து கிணக்க விடணும் முடியல. தக்காளி பழம் சேர்த்தது தானே. கொஞ்சமாக சோஸ் விட்டால் காணும் மங்களுக்கு. அதையும் வந்து இப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா பொரித்து வச்சுருக்கிற உள்ளியை வந்து இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். ஒரு 2-3 நிமிஷம் எங்களுக்கு இப்படியே தணலில் இருந்தால் சரி. நாங்கள் உள்ளிக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துனாங்கள்ல. இப்போ வந்து கணக்காக இருக்கும் எங்களுக்கு. அப்படியே ஒரு 3 நிமிஷம் மூட தேவையில் தணலில் இருக்கட்டுக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பரான உள்ளி டேவல் வந்து ரெடி ஆயிட்டு. அப்படியே இறாக்கு வந்தாங்களே பார்க்கவே சாப்பிடுவோம் போல இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு. ஓ அது அப்படி வாசம் இருக்குதுன்னு வேறு கட்டாயம். இது வந்து அக்கம் பக்கம் எல்லாம் வாசம் வரும். இதை வந்து ஒரு டிஷ்ஷுக்கு வந்து மாற்று வந்தாங்களே. ஓ இப்போ வந்து நாங்கள் புட்டோடு தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வெள்ளமா புட்டும் உள்ளி டவலும் நல்லா இருக்கும்.
சாப்பிடுவோம் என்ன. ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் என்ன. உண்மையாக தான் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. இந்த வாசமே தனியாக சாப்பிடலாமே நான் பொரிக்கவே ஆள் வந்து 1-2 உள்ளி பொறுக்கி சாப்பிட்டுனோம். இப்படி ஒரு உள்ளி வதக்கம் இருந்தால் காணும். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஜோடியாக சாப்பிடலாம். இது சோறோடையும் சாப்பிட்டு போடலாம். ஓ பச்சரிசி சோத்துக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆர்வம் கண்டுபிடிச்சாங்க. சரியா நான் அன்றைய சொன்னான் தானே சாமந்தி விட போனேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாமந்தி வீட்டில் செய்கிறதே நல்லா இருந்தது. அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த சபைக்கு வந்து நல்லா இருந்தது. அந்த கறியோ 3-4 கறியோடு இந்த உள்ளியும் இருக்க இன்னும் சுவையாக இருந்தது. மற்றது உள்ளி விக்கிரம் இல்லாத ஒரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் உள்ளி டவல் வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் கட்டாயம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா விட மாட்டீங்க, உள்ளி விளையாடிடும். உண்மையாக அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் உள்ளி ஊறுகாயம். உள்ளி ஊறுகாயம் நல்ல ஒரு சுவை தான். இது நீங்கள் தோலையும் அப்படி சப்பி சாப்பிடலாம். அந்த வாயு இந்த வாயு எல்லாம் பறக்குமே. நான் பழமையாக மிச்சம் வச்சுட்டோളം പറഞ്ഞാൽ இன்றைக்கு அந்த முடிவில்லை. இன்றைக்கு அந்த முடிவில்லை. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் நல்ல ஒரு சுவையான உள்ளி டவல்னு சொல்லணும். அதோட அந்த தோலோட பொரிக்க வந்து உள்ளி வந்து அளவான பருவமாக பொரிஞ்சு வரும். எங்களுக்கு வந்து ஒரே கணக்கில் வந்து பொரிஞ்சு இருக்கும். தோல் முருகை கருகப்படா. சூப்பர் சாப்பாடு. இரவு சாப்பாடாக தான் போகுது. உண்மையிலேயே நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு உள்ளி டவல். நீங்களும் செய்து பாருங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.